கிஃப்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப வந்து பிளான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பிளான் பண்ண போகிறோம். மொத்தத்தில் இது உள்ள ஐஃபோன் இது கண்டுபிடிச்சேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அப்பாவோட பர்த்டே. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். கிஃப்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப வந்து பிளான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பிளான் பண்ண போகிறோம். ஸோ அப்பா வந்து உள்ளே வெயிட் பண்ணுறாரு. நம்ம வந்து இப்போ கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கொடுத்து நம்ம ப்ராங்க் பண்ணி அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸே கிடைக்கல கைஸ். ஸோ அமேசான் கொரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸோட டப்பா. ஸோ இதுக்குள்ளே இந்த டப்பா வைக்க போகிறேன். இதுக்குள்ளே அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் வந்து இந்த ஏர்பாடோட டப்பா வைக்க போகிறேன். மெயினாக வந்து இது வந்து உள்ள ஏதாச்சும் ஒரு டப்பாக்குள்ளே வைக்கலாமா இல்லை வந்து வெளியிலே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வெளியிலே வச்சா சின்னதாக இருக்கும்போது யாரும் எடுக்க மாட்டாங்க, பெருசு தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதனால் யோசிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கிஃப்ட். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் ரிங் வாங்கியிருக்கேன். இதை வந்து உள்ளே வைக்கலாமா இல்லை வெளியே வைக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நம்ம பேக் பண்ணும்போது எப்படி நமக்கு தோணுதோ அதே மாதிரி வச்சிடலாம். இது உள்ள வந்து ஒரு டப்பா வச்சிருக்கேன். இது ஒரு டப்பா, இது வந்து ஒரு டப்பா, இது ஒரு டப்பா. இதுதான் வந்து கிஃப்ட். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டையை வந்து கட் பண்ணி உள்ள வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதனால வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து டவுட் வராது, இதுன்னு வெறும் டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வராது. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இது உள்ள வச்சு நம்ம பேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய டப்பாவை இறக்கிடலாம். அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, இது, அதுக்கப்புறம் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி மட்டும் தனியா தெரிகிற மாதிரி எனக்கு இருக்கு, பட் கண்டுபிடிச்சு ஓகே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ண போறேன். இதை வந்து பேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா வந்து பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாளைக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்பாவே போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாரு. இது வந்து கொடுவா மீன். இந்த ஒரு மீன் மட்டும் 2.5 கிலோ இருக்கு. ஃபிஷ்லாம் கட் பண்ணி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே அம்மா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு ஈவினிங் போல் நம்ம கேக் கட் பண்ணலாம். வந்து நம்ம கேக் ரெடியாக இருக்குது. கேக் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். கேக் வந்து எடுத்துகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி நான் கேக் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும், இருந்தாலும் வந்து சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Acha. Happy birthday to you.
போட்டோம். இது வந்து கிஃப்ட். சரி, இது உள்ள என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஆச்சு நினைக்கிறேன். எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. ஆமா. இது உள்ள என்ன கட்டுன வெயிட் பார்த்து சொல்லுவேன். யூகிக்கவே முடியலையே. ட்ரெஸ்ஸாக இருந்தால் லோ வெயிட்டாக இருக்கும், வேற என்ன ஜுவல்ஸாக இருந்தால் தக்கையாக இருக்கும், பாட்டிலாக இருந்தால் இன்னும் பெருசாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபோனு. எஸ். சரி, இது வந்து இப்போ இது வந்து அச்சா வந்து ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணு. ஓனி இல்ல. எனக்கு தேவையில்லை. ஹெட்செட்டா வாங்கின? இது அங்க வை. இது உள்ள என்ன இருக்கு சொல்லட்டுமா? இது உள்ள ஐபோன் இருக்கா? மொத்தத்துல இது உள்ள ஐபோன் இருக்கு. சார் இது வேற டப்பா. இது வேற டப்பா. சரி, ஓகே. மொத்தம் போன் இருக்கு. 100% பெருசு ஓபன் பண்ணி. பெருசுல தான் ஆச்சு இருக்குன்னு சொல்றேன். இல்ல இல்ல பெருசு இல்ல இல்ல இது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு அது ஓபன் பண்ணு. இல்ல நான் அதுதான் ஓபன். இல்ல இது ஓபன் பண்ணு. அதுல ஒண்ணு இல்ல. வெயிட் பார்த்து கண்டுபிடிச்சேன்ல. இது கண்டுபிடிச்சேன். என்ன சொல்லு? ரிங்கு. மொக்க வாங்கிட்டீங்களா? இது உள்ள போட்டுருக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுல மொக்க வாங்கிட்டீங்களா? கச்சே எப்படி கண்டுபிடிச்ச பேரு? ஒண்ணு போன் இருக்கும். காட்டிடு. நான் தான் வேன். நம்ம அவுட் ஆயிட்டோம். அதான் நைஸ். ரிங் வந்து கொடுத்தாச்சு. சொல்லுச்சா, எதிர்பார்த்தியாச்சா நாங்க ரிங் வந்து கிஃப்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு? இல்ல நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஏன்னா நான் என்னுடைய எதுவும் இல்ல. இந்த ரிங்கு தான். ரிங்கு மேல எனக்கு ஆர்வமே கிடையாது. நான் எதிர்பார்த்தது வேற, ஆனா கிடைச்சது வேற. ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே. சரி, அப்ப என்னாச்சு எதிர்பார்த்த? எனக்கு இப்போ முக்கியமா தேவைப்படுறது போன் தான். என்னுடைய பழைய போன் ஹேங் ஆகுது. அதனால சரி பசங்க நீங்க எல்லாம் அதுதான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனா இது ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. ஓகே, பை. தேங்க் யூ. அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் பிராங்க் பண்ணிடலாமா? போன். ஓகே. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கா. இங்க ஃபுல்லா குப்பையாயிடுச்சு. இங்க வந்து வேடிக்கை. ஸோ இந்த மொக்கையான ப்ராங்க் வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. அவர் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஒன்று ஃபோன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, அப்படி இல்லைன்னா ரிங்கு வந்து பார்த்தாரு. ஸோ ரிங்கு வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஏன்னா அந்த அமேசான் கொரியர் வந்து இப்படி இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது நான் ஒரு லூஸ் தனமாக எல்லாத்துக்குள்ளேயும் தான் போடணும், பட் நான் வந்து வெளியிலே வச்சிட்டேன். அதனால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த டப்பா வந்து காலியாக இருக்கிறதுனால இந்த டப்பால தான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால வந்து நம்ம அடுத்த டைம் வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது பயங்கரமா ப்ராங்க் பண்ணலாம். சரியா? ஏதாவது செம்மையா போயிடுச்சு, ஃபுல்லா போயிடுச்சு. அதனால வந்து இதை வந்து ப்ராங்க் பண்ற மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த ஃபோனு. அதனால வந்து இந்த மொக்கையான பிராங்க் வந்து இப்படிதான் போச்சு. அடுத்தது எப்படி தானே போன் வாங்குற பிளான் இருக்கு. ஆனா எப்படி பிராங்க் பண்ணலாம் மட்டும் ஏதாவது ஐடியா மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சூப்பரா பிராங்க் பண்ணி பெஸ்டா வந்து பண்ணலாம். இந்த மாதிரி சொதப்பாம கொஞ்சம் நல்லா பெஸ்டா வந்து பிராங்க் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. பாய்.